வணக்கம் ஆவரகம். அதாவது தமிழகம் முழுவதும் நாளை சட்டமன்ற தேர்தல் வாக்குப்பதிவு நடைபெற உள்ள நிலையில் பொதுமக்களின் வசதிக்காக அனைத்து தனியார் நிறுவனங்களும் அரசு பொது விடுமுறை அளித்துள்ளது. இதனைத் தொடர்ந்து சென்னையில் தங்கி பணியாற்றும் லட்சக்கணக்கான மக்கள் தங்களது ஜனநாயக கடமை ஆற்றுவதற்காக சொந்த ஊர்களுக்கு படையெடுத்து வருகின்றனர். இதனால் சென்னை மாநகர் மற்றும் அதன் புறநகர் பகுதிகளில் மக்கள் கூட்டம் வரலாறு காணாத அளவுக்கு அதிகரித்துள்ளது. குறிப்பாக ஆவரகம் வண்டலூர் அடுத்த கிளாம்பாக்கம் கலைஞர் நூற்றாண்டு பேருந்து முனையத்தில் இருந்து இன்று மாலை முதலே ஆயிரக்கணக்கான பயணிகள் சென்றனர். தென் மாவட்டங்களுக்கு செல்லும் பேருந்துகளில் ஏறுவதற்காக பயணிகள் முண்டியடித்து அந்த பகுதியில் மக்கள் கடலாக காட்சியளிக்கிறது. பேருந்தில் பயணிகள் ஏறி அமர்ந்த பிறகும் பேருந்து புறப்படும் தாமதமாவதால் பயணிகள் கடும் சிரமம் அடைந்து வருகின்றனர். ஆவரகம் அதாவது பயணிகள் வசதிக்காக சிறப்பு பேருந்துகள் இயக்கப்பட்டாலும் கூட்ட நெரிசலை கட்டுப்படுத்த போக்குவரத்து துறையினர் மற்றும் காவல்துறையினர் தீவிர முயற்சியில் ஈடுபட்டு வருகின்றனர். மறுபுறம் சென்னை திருச்சி தேசிய நெடுஞ்சாலையில் கடுமையான ஒரு போக்குவரத்து நெரிசலானது ஏற்பட்டுள்ளது. வழக்கமான வாகன பெருக்கத்துடன் தற்போது கிளாம்பாக்கம் நெடுஞ்சாலையில் குறிப்பிட்ட பகுதிகளில் ஆகாய நடைமுறை அமைக்கும் பணிகள் நடைபெற்று வருவதால் சாலை சுருங்கி போக்குவரத்து மெதுவாக ஊர்ந்து செல்கிறது. இதனால் நீண்ட தூரத்திற்கு வாகனங்கள் அணிவகுத்து நிற்கின்றன. ஆவரகம் வாக்கு செலுத்துவதற்காக சொந்த ஊருக்கு விரைந்து செல்ல முயலும் வேளையில் இந்த கட்டுமான பணிகள் மற்றும் நெரிசலால் பல மணி நேரம் தாமதமாகவே பயணிகள் வேதனை தெரிவிக்கின்றனர். நெடுஞ்சாலைத்துறையினர் மற்றும் போக்குவரத்து போலீசார் விரைந்து செயல்பட்டு போக்குவரத்து நெரிசலை சீர் செய்யும் பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். இருப்பினும் நள்ளிரவு வரை மக்கள் வருகை அதிகரிக்கக்கூடும் என்பதால் கூடுதல் கண்காணிப்பு பணிகளும் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. ஆவரகம் இதனைத் தொடர்ந்து ஆவரகம் தாம்பரத்திலிருந்து பெருங்குளத்தூர் வண்டலூர் வரை சுமார் 5 கிலோமீட்டர் தூரங்களுக்கு கடும் ஒரு போக்குவரத்து நெரிசலானது ஏற்பட்டுள்ளது. குறிப்பாக தனியார் பேருந்துகள், இருசக்கர வாகனங்கள், கார்களிலும் அதிகப்படியான பொதுமக்கள் சென்னையிலிருந்து தென் மாவட்டங்களில் பயணித்து வருவதால் கடுமையான ஒரு போக்குவரத்து நெரிசலானது ஏற்பட்டுள்ளது. அதனைத் தொடர்ந்து வண்டலூர் மீஞ்சூர் வெளிவட்டார சாலையில் இருந்து வண்டலூர் நோக்கியும் OMR சாலையின் வழியாக வண்டலூர் GST சாலையிலும் அதிகப்படியான வாகனங்கள் குவிந்து வருவதால் முழுவதிலும் வாகனங்கள் நிறைந்து காணப்படுகிறது. நீண்ட நேரமாக காத்திருந்து பயணிகள் அந்த பயணத்தை மேற்கொள்ள வேண்டிய ஒரு சூழல் ஏற்பட்டுள்ளது. ஆவரகம் தகவலுக்கு நன்றி மனோகரன்.